கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் தேவன் ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்துவதற்காக உங்களை அழைக்கிறார். தேவனுடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். உண்மையில் இன்னொரு விஷயம் சொல்லப்போனா நம்ம ரட்சிப்பை தேடி ஓட வேண்டியதில்லை. ரட்சிப்பு நமக்குள்ளே இருக்கிறது. தேவ ரத்தம் நம்ம செலுத்தப்பட்டு இருக்கிறது. தேவனால் நம்ம உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம அறியாதனால தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதனாக வந்தார். அவர் நம்மளுக்காக நம்மளது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய மீறுதல்களை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில அடிகள் வாங்கி ரத்தம் சிந்தி மரித்தார். இதுதான் சுவிசேஷம். உண்மை இதுதான் நம்மள ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்துவது. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆனால் தான் பாருங்க, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம். அப்ப நாம் யாரு? நம்ம தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்ம தான், இதை பேசிக் கொண்டிருக்கும் நாம தான், எல்லாமே உலக மக்களாகிய நம்ம தான், நம்மளைத்தான் குறிக்கிறது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம். அப்ப நம்ம நீதி செய்த மனிதர்கள் இருக்கிறோம். ஆனா அது தேவனுக்கு ஏற்ற நீதியா? தேவ நீதி நம்மகிட்ட தெரிகிறதா? இல்ல உலகத்தின் நீதி இருக்கிறதா? அதனால்தான் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம். உலக நீதி தேவனுக்கு தேவையில்லாதது. செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இது தேவனுக்கு தேவையில்லாதது. தேவனுடைய நீதி அவர்கிட்ட உலகம் விளங்க வேண்டும். ஆனால் தான் பாருங்க, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மளை ரட்சியாமல். அப்ப நம்ம உலகத்துல நான் ரொம்ப நல்லவங்க, இவரா ரொம்ப நல்லவருங்க, இவர் எல்லாமே அள்ளி வீசுறவருங்க, இதெல்லாம் உலகத்தை மக்களை ப்ளீஸ் பண்ண முடியும். ஆனா தேவனை சந்தோஷப்படுத்துவது நடக்கவே நடக்காது. ஆனால் தான் அவர் நம்மளுடைய நீதியின்படி நம்மளை ரட்சியாமல் நமது இருதயத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் தமது இரக்கத்தின்படியே யாரு? தேவனுடைய இரக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்குனா என்ன? நம்ம புதிதாக பிறந்த அனுபவத்துக்குள்ளே வரும்போது நிக்கேதேமு இயேசுட்ட கேட்டாரு, நான் எப்படி திருப்பி பிறப்பது, திருப்பி எப்படி தாயின் வயிற்றுக்குள்ள நான் போயிட்டு வருவது அப்படின்னு மறுபடி பிறத்தல் அனுபவத்தை தெரியாதனால அவங்க கேட்டாங்க. நமக்கெல்லாம் மறுபடி பிறக்கும் அனுபவம் உண்டு. மறுபடி பிறக்கும் அனுபவம்னா என்ன? பழைய மனிதனை கலைந்து போட்டுவிட்டு இயேசுவாய புதிய மனிதனை அணிந்து கொள்வது. இதுதான் பழைய என்ன ஒளிந்து போயினே எல்லாம் புதிதாயின. எப்ப தேவன் இரக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்கிலே நம்ம நிலைத்திருக்கும் பொழுது. அப்ப தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். அப்ப நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மறுஜென்ம முழுக்கு. அப்ப தேவனுடைய அந்த ரட்சிப்பின் வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, தேவனுக்காக ரத்தம் சிந்தி மரித்த தேவன் உண்டு அப்படின்னு சுவிசேஷத்தை விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது என்ன ஆகுமா? பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கார். அதை நீங்க உணரும் போது நீங்க புது சிருஷ்டியாக மாறுவீங்க. பழைய எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினன்ற வாக்கு உங்களுக்கு சொந்தமாகும். நீங்க அதை உணர ஆரம்பிப்பீங்க. பழைய மனிதனை கலைந்து போயிட்டு விட்டு புதிய மனிதனாகிய இயேசு, புதிய ஆதாமாகிய இயேசுவை தரித்துக் கொள்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய உண்மையான அழைப்பு. வேதாகமத்தில் அடிக்கடி சொல்லுவேன், வேதத்தோட எல்லா காரியங்களும் ஒரே வசனத்துல வந்துடும் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு வசனம் தான் இது. அப்ப தேவனாலே அனுப்பப்பட்ட தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குறதுனாலே தேவன் நம்மளே ரட்சித்தார். அப்ப ஆவின் அபிஷேகத்தை பற்றி நான் எனக்கு தெரியாது, அதெல்லாம் தேவையில்லைங்கன்னா நம்மளுடைய ரட்சிப்பு கேள்விக்குரியதுதான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றவங்க தான். அதை உணர்ந்து அதை வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தாப்பனே, நீர் எங்களது நீதி நிமித்தம் எங்களை ரட்சியாமல் தாப்பனே, உமது நீதி நிமித்தம் உமது பரிசுத்த உமது தயவுள்ள சித்தத்தின்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் எங்களை நீர் ரட்சித்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, நீர் விரும்பும் நீதி எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி 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 ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை ரட்சித்து எங்களை ஆவின் அபிஷேகத்தால் நிரப்பிய மகா கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே.
இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே நோய் வாய்ப்பட்டது போல உங்களுக்கு தெரிகிறோம் அப்பா. தம்முடைய ரத்தத்தை அவர்கள் மேல் தெளிக்கிறோம் ஆண்டவரே. எழுந்து நடப்பதற்கு ஒரு கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாமே தேவையில்லை பூசி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.